ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து இறால் வாங்கி கொடுத்தாங்க. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் ப்ரான் வந்து க்ளீன் பண்ணதே கிடையாது, அதனால் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. 2-3 நான் வீடியோஸ் பார்த்து தான் க்ளீன் பண்ணேன். மேலே உள்ள மண்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஒரு தோடு மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணேன். மேலே இது மாதிரி குடல் மாதிரி குட்டி குட்டியாக மேலேயும் கீழேயும் இருந்துச்சு, அதையும் ஒரு குச்சி வச்சு மெதுவாக இது பண்ணி பார்த்தேன். எனக்கு அதை ஒழுங்காக க்ளீன் பண்ண தெரியல. அதனால் மண்டையும் மேலுள்ள தோலை மட்டும் நல்லா எடுத்து வச்சுட்டு திருப்பி அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு லாஸ்ட்டில் கத்திரிக்கோலை வச்சு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது அந்த குடல்லாம் 2 பக்கமுமே நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். அதனால் நானும் 2 தண்ணியை வச்சு நல்லா அலசி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு 65 மசாலா, கொஞ்சமாக உப்பு, அதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. அப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் அந்த ப்ரானை வந்து நம்ம ஊற வச்சுருந்தா அந்த ப்ரான் எடுத்து ஒரு 2 பேட்சாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிம்மில் தான் வச்சுருந்தேன், ஏன்னா கரிஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி போட்டு ப்ரான் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்.